இந்த முறை திமுகவுக்கு. உதயசூரியன் தான். இந்த முறை வாக்களிப்பது அந்த கட்டத்துல என்ன இதுவோ அது தக்க மாதிரி மனசு எப்படிப்படுதோ அப்ப செய்வோம். இந்த முறையும் ஏடிஎம்கே தான் அவங்க வாக்களிப்போம் நாங்க. இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸ்டாலின் மட்டுமே போடுவேன். டிஎம்கே தான் வெற்றி. இந்த முறை திமுக. ஸ்டாலின் சார். விஜய்க்கு திமுக தான் ஓட்டு போட்டோம். கண்டிப்பா இல்லை. இந்த முறை ஏடிஎம்கே ஓட்டு. உதயசூரியன். உதயசூரியன். டிஎம்கேக்கு தான். இந்த முறை டிஎம்கேக்கு தான். உதயசூரியன் தான் நினைக்கிறோம். தான் திமுகவுக்கு. டிஎம்கே தான். டிவிகே தான் வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் தான். டிஎம்கே. திமுக தான். டிவிகே. இந்த முறை ஸ்டாலின் ஐயாக்கு தான். இந்த முறைக்கு டிஎம்கே தான். திருவாரூர்னாலே டிஎம்கே தான். டிவிகேக்கு திமுக தான் வாக்களிக்க போறோம். திருவாரூர் ஸ்டாலின். திருவாரூருக்கு திமுக தான் வெற்றி பெறும். இந்த முறைக்கு டிஎம்கே தான். வெற்றி பெறுவது இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஆட்சியில இருந்து ரெண்டு பெரு கட்சிக்காரவங்க ஆட்சி நடத்துனாங்க. பரவாயில்ல. இப்போ புதுசா ஒருத்தர் ஆட்சி நடத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இவர்களே ஆட்சியில் இருக்க மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இது திருவாரூர் திமுகவின் கோட்டை. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அநேக சலுகைகள் இன்னைக்கு திருவாரூருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இப்ப பழைய பேருந்து நிலையெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, வணிக வளாகங்கள், சாலை போக்குவரத்துகள், இது மாதிரி எண்ணற்ற பணிகள் இன்னைக்கு இந்த கடந்த 5 ஆண்டுல நிறைய பணிகளை கொண்டு சென்றிருக்காங்க. மக்கள் எல்லாம் இதனால போக்குவரத்து நெரிசலும் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. அதனால நாங்க எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்போம். தளபதி தான் மீண்டும் வரணும். தொடர்ந்து அவரை எதிர்த்து என்பது தமிழ்நாட்டில் வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தமிழ் மொழி மீது பற்று கொண்ட ஒரே தலைவர் கலைஞருக்கு பிறகு தளபதியார் தான். அவர் தான் தொடர்ந்து இருந்தாதான் தமிழ்நாடு எல்லாருக்கும் இந்தியா மோடி கிட்ட இருந்து தமிழ்நாடு தப்பிக்கும். ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே அவர் செய்ய போற எல்லாரும் சொல்றது பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்ன வந்தவங்க சொன்னதை எதையும் செஞ்சது கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாவது புதுசா எதிர்பார்க்கிறோம். ஒரு மாற்றம் வரும், கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ உள்ள காலகட்டம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா டிவிகேக்கு தான் ஓட் போடணும்.